வெல்கம் டு ஜிஜே டெக்னோசாஃப்ட். நான் ஜேகே பேசுகிறேன். இந்த செஷனில் ஒரு எக்ஸல் ஷீட்டில் எப்படி செல் ஃபார்மேட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஒரு எக்ஸல் ஷீட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி சம் டேட்டாஸ் நான் இதில் டைப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு செல்லோட ஃபார்மேட், அதாவது இதில் இருக்கிற டேட்டாஸ் நம்பராக இருந்தால் அந்த நம்பரை எப்படி ஃபார்மேட் பண்ணுறது, டேட் நம்மளுக்கு என்ன மாதிரி வேணுமோ அது மாதிரி எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே டேட் என்ன மாதிரி இருக்குது, ஹைஃபன் போட்டு இருக்கு இல்லைங்களா, அதாவது தேதி ஹைஃபன் மாதம் ஹைஃபன் இயர் அந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா. இந்த மாதிரி இல்லாமல் ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணுறது ஸ்லாஷ் போட்டு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. 12/2005 5/3/1998 இந்த மாதிரி டேட்டாஸை நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி எப்படி ஃபார்மேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த செஷனில் பார்க்கலாம். ஓகேங்களா. எக்ஸல் ஷீட்லையும் எந்த செல்லை நம்ம அலைன் பண்ண போகிறோமோ ஃபஸ்ட்டு அதை செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் இப்படி செலக்ட் பண்ணுறது இது மேலே வச்சு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி அப்படியே இழுத்துட்டு வந்தீங்கன்னாலும் செலக்ட் ஆகும். இப்போ இப்படி வச்சு செலக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் டேட்டாஸை செலக்ட் பண்ணிவிட்டு அதை மட்டும் சேஞ்ச் பண்ணும்போது அதுக்கப்புறம் டைப் பண்ணுற இந்த செல்ஸ் எல்லாம் பழைய ஃபார்மேட்லேயே இருக்கும். எனக்கு இனிமேல் டைப் பண்ணாலும் வேணும் அப்படின்னா இந்த என்டையர் காலத்தையே, அதாவது இந்த காலம் மேலே வச்சு ஈங்கிறது மேலே வச்சு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த முழு காலமுமே உங்களுக்கு செலக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபார்மேட் பண்ணிங்கன்னா அப்புறமேல் நீங்கள் டைப் பண்ணுற ஒவ்வொரு டேட்டாஸும் ஆட்டோமேட்டிக்காக இதே ஃபார்மேட்டில் கிடைக்கும். சரிங்களா. இப்போது எப்படி ஃபார்மேட் பண்ணுறது அப்படின்னா, இது மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணி, ஆக்சுவலாக நம்ம பண்ணுறது எல்லாமே இங்கே இருக்குது. இப்போது இங்கே டேட் ஃபார்மேட் அப்படிங்கிறது இங்கேயே ஷார்ட் டேட் அந்த மாதிரி இங்கே இருக்குது. ஆனால் நம்ம நார்மலாக ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் செல் இப்படி போய் பண்ணும்போது தான் உங்களுக்கு எந்த வேர்ஷனில் பண்ணாலும், இப்போ 2003 எக்ஸல் 2003 வெர்ஷனில் பண்ணாலும் 2010 பண்ணினாலும் எந்த ப்ராப்ளமுமே இருக்காது. உங்களுக்கு ரைட் கிளிக் பண்ணி பண்ணும்போது இந்த மெனுஸ் எல்லாம் அங்கே வரும். இதே 2003 இந்த மாதிரி ரிப்பனே இல்லாமல் மெனு மாதிரி இருக்கும், ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்கும், அங்கெல்லாம் போய் தேடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பழகிட்டா, அதாவது ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் செல்லுக்கு போய் அலைன் பண்ண பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த வெர்ஷனுக்கு போனாலும் ஈஸியாக இருக்கும், ப்ராப்ளம் இருக்காது. அதனால நம்ம இந்த மெத்தடில் போய்க்கலாம். ஃபார்மேட் செல்ஸில் போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா இந்த டேட் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இதில் நிறையா ஃபார்மேட்ஸ் இருக்குது. ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போது டேட் என்ன மாதிரி வேணும், ஃபஸ்ட்டு டேட்டு மந்த்து இயர், அதுதான் இப்போ நம்ம கரண்ட்டாக இருக்கிற இது. இப்போ இந்த இடத்துல டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறது இருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட் வேல்யூவை நீங்கள் டைப் பண்ணால் மட்டும் இந்த ஃபார்மேட்டுக்கு மாறும். மற்றபடி வேறு டேட்டாஸ் டெக்ஸ்ட் டேட்டா டைப் பண்ணிங்கன்னா அது மாறாது. ஆஸ் யூஷுவல் நீங்கள் என்ன டைப் பண்ணியிருக்கிறீங்களோ அதே மாதிரியே இருக்கும். ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு எனக்கு மந்த் ஃபுல் நேம் வேணும்னா இந்த ஃபார்மேட் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம்தான் இருக்குது இல்லைங்களா. இதை எனக்கு டேட்டு ஸ்லாஷ் மந்த் ஸ்லாஷ் இயர் அந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறப்ப நம்ம இந்த கஸ்டம் அப்படிங்கிறதுக்கு போய்க்கலாம். கஸ்டம் அப்படிங்கிற டேட்டா டைப் என்னன்னா, நம்மளுக்கு என்ன மாதிரி ஃபார்மேட்டில் வேணுங்கிறத நம்மளே டிசைட் பண்ணிக்குவோம். இப்போது இந்த மாதிரி கொடுப்பீங்க. எக்ஸாம்பிளுக்கு டிடின்னு ஒரு டி கொடுக்கலாம், 2 டி கொடுக்கலாம். ஒரு டி கொடுத்தோம்னா இப்போ 5 டேட் 5 அப்படின்னா வெறும் 5 மட்டும் டிஸ்பிளே ஆகும். அதே டிடி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 5 அப்படின்னு நம்ம டைப் பண்ணோம்னா 05 அப்படின்னு வரும். அதாவது 2 டிஜிட்டில் டேட்டை ரெப்ரசன்ட் பண்ண அப்படின்னு அர்த்தம். மந்த்துக்கு MM. எப்போவுமே மந்த்தை கேபிட்டலில் கொடுத்து பழகிக்கணும். என்ன காரணம்னா, அதே டைமில் பார்த்தீங்கன்னா எம் அப்படிங்கிறது மினிட்டை மீன் பண்ணும். அதனால நம்ம எப்போவுமே மந்த்தை கேபிட்டல் எம்னு கொடுத்தா அது மாதத்தையும், ஸ்மால் எம் நிமிடத்தையும் குறிக்கும். அதனால நம்ம கேபிட்டல் எம்னு கொடுத்துக்கிறோம். ஸ்லாஷ் YYYY, அதாவது 4 டிஜிட்டில் எனக்கு இயர் டிஸ்பிளே ஆகணும். இதே 2 டிஜிட்டில் போதும் அப்படின்னா YY கொடுத்தீங்கன்னா போதும். ஓகேங்களா. இந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டாஸ் எல்லாமே என்ன ஆகுது, நம்ம என்ன ஃபார்மேட் கேட்டோமோ அந்த ஃபார்மேட்டில் வந்துடுச்சு. ஓகேங்களா. இதே மாதிரி இப்போ வெயிட் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும், செலக்ட் பண்ணிக்கணும்.
வெயிட் வந்து நார்மலாக கேஜிஸில் சொல்லுவோம், அதாவது கிலோகிராம் அப்படின்னு. அப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் வர்றதுக்கு பாசிபிள் இருக்குது. இப்போ 56.500 அவ்வளோ கிலோகிராம்ஸ் அப்படின்னு சொல்லி, அதாவது 500 கிராம்ஸ். அதை தான் வந்து நம்ம 500 அப்படிங்கிறத பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அப்போ அந்த மாதிரி எனக்கு வெயிட் வந்து 3 டிஜிட்ஸில் வேணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஃபஸ்ட்டு அந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் செல்ஸில் நம்பர், இப்போ நம்மளுக்கு என்ன ஃபார்மேட் வேணும், நம்பர் ஃபார்மேட் வேணும். இந்த நம்பர் ஃபார்மேட்டில் எத்தனை டெசிமல் பிளேசஸ் வேணும், இங்கே டிஃபால்ட்டாக 2 இருக்குது. அப்போ எனக்கு வெயிட் வந்து 3 டிஜிட்டில் ரெப்ரசன்ட் பண்ணணும். அப்போ 3 டிஜிட் வச்சுட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தா என்ன ஆகுது, இது எல்லாமே 3 டிஜிட்டில் உங்களுக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. அதே மாதிரி இப்போ ஹைட் வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு சிங்கிள் டிஜிட் வேணும். இப்போ 149.5, 156.3 அந்த மாதிரி வேணும் அப்படின்னா அந்த மாதிரி, அல்லது நம்ம டிஃபால்ட்டாக ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் வரணும் அப்படின்னா நம்ம வந்து அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மேட் செல்லில் போய் நம்பரில் சிங்கிள் டிஜிட் 1 அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துறோம். இப்போது நான் வந்து இந்த 156.32 அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு என்டர் அடித்தா என்ன ஆகுது, சிங்கிள் டிஜிட் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகுது. அப்போ அந்த 2ங்கிறது அதாவது 2ங்கிறது மறைஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டேட்டாவை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அங்கே வந்து 32 அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். பட் டிஸ்பிளேல வந்து உங்களுக்கு ஒரு டிஜிட் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கால்குலேஷன் பண்ணுறீங்க, இப்போது எக்ஸாம்பிளுக்கு நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஃப்ராக்ஷனில் வரும். இப்போ அந்த மாதிரி அமௌண்ட்டை வந்து ஃப்ராக்ஷனில் வர என்ன ஆகும்னா 2 டிஜிட்டில் தான் ருபீஸ் வந்து மென்ஷன் பண்ணணும். அப்படிங்கிறப்ப அது வந்து இந்த மாதிரி ஃபார்மேட் பண்ணிக்கலாம். ருபீஸாக இருந்தால் 2 டிஜிட், வெயிட்டாக இருந்தால் 3 டிஜிட், ஹைட்டாக இருந்தால் சிங்கிள் டிஜிட், ருபீஸாக இருந்தால் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட். அந்த மாதிரி நம்மளுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நம்மளால் வச்சுக்க முடியும். ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் செல்லுக்கு போனீங்கன்னா ஜென்ரல் அலைன்மெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்களோ அது அப்படியே டிஸ்பிளே ஆகிறது ஜென்ரல் அலைன்மெண்ட். ஓகேங்களா. நம்பர் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, டெசிமல் பிளேசஸில் வரும். எவ்வளோ டெசிமல் பிளேசஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறது இந்த நம்பர். கரன்சி அப்படிங்கிறது என்னன்னா உங்களுக்கு வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு ருபி சிம்பிள், அல்லது நீங்கள் இந்த சிம்பிள் என்னன்னு சூஸ் பண்ணிக்கலாம், டாலரா என்ன அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிட்டோம்னா ருபீஸ் அப்படின்னு வந்து அந்த அமௌண்ட் அங்கே நம்ம என்ன கொடுக்குறோமோ, இப்போ சப்போஸ் 2 டிஜிட் கொடுத்தோம்னா 175.00 அப்படின்னு வரும். ஓகேங்களா, அதுதான் கரன்சி. பட் நீங்கள் அந்த ஃபார்முலா பாரில் போய் பார்த்தீங்கன்னா வெறும் 175 மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும்போது இந்த மாதிரி காட்டும். ஓகேங்களா. அக்கௌண்டிங் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் கரன்சி மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. டேட் இப்போ பார்த்தோம் இல்லையா, டேட் ஃபார்மேட், அதாவது என்ன டேட்டு மந்த் இயர் அந்த ஃபார்மேட்டில் வேணுமா, மந்த் இயர் டேட் அந்த ஃபார்மேட்டில் வேணுமா, இல்லை இயர் மந்த் டேட் அந்த ஃபார்மேட்டில் வேணுமா, அல்லது ஸ்லாஷ் போட்டு வேணுமா, அந்த மாதிரி நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கிறது தான் வந்து இந்த டேட் ஃபார்மேட். மந்தோட நம்பர் இல்லாமல் மந்தோட நேம் டிஸ்பிளே, இப்போ வந்து 12 டிசம்பர் 2005 அந்த மாதிரி ஃபுல்லாக வேணுமாங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து டேட் ஃபார்மேட். அடுத்து டைம். டைம் வந்து ஹவர், மினிட், செகண்ட்ஸ். இப்போ நீங்கள் ஒரே இதில் டேட் அண்ட் டைம் அதையும் ரெப்ரசன்ட் பண்ண முடியும், ஸ்பேஸ் விட்டு நம்ம பண்ணிக்க முடியும். பர்சன்டேஜ். பர்சன்டேஜ் அப்படிங்கிறது என்னன்னா இன்டூ 100. இப்போது நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ, இங்கே 175 அப்படின்னு கொடுத்துருக்குறோம், அதை வந்து 100ஆல் மல்டிப்ளை பண்ணி அது கூட பர்சன்டேஜ் போட்டு, சரிங்களா. இப்போ நார்மலாக வந்து பர்சன்டேஜுங்கிறது மல்டிப்ளை பை 100, 100ஆல் மல்டிப்ளை பண்ணி அது கூட ஒரு பர்சன்டேஜ் சிம்பிள் போடும். அதுதான் வந்து இந்த பர்சன்டேஜுங்கிற ஃபார்மேட். இந்த ஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு டெசிமல் பாயிண்டில் கொடுத்துட்டு அதை வந்து டெசிமலில் வேண்டாம் எனக்கு ஃப்ராக்ஷனாக வேணும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம அந்த ஃப்ராக்ஷன் பார்க்கலாம். இப்போ வந்து நான் 0.5 அப்படின்னு கொடுக்குறேன். 0.5னா என்ன அர்த்தம், 1/2 அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி 0.25 அப்படின்னு கொடுக்குறேன், அப்போ 1/4 கால் பங்கு. ஓகேங்களா. இப்போ வந்து 0.33 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இதுக்கு ஃப்ராக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் இதை எப்படி ஃப்ராக்ஷனாக போடுறதுன்னா நம்ம இங்கேயே செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஃப்ராக்ஷன் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அல்லது ஃபஸ்ட்டு அந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் செல்லில் போயிட்டு ஃப்ராக்ஷன். ஓகே. இப்போ
இப்போ பார்த்தீங்களா 1/2 1/4 1/3 அந்த மாதிரி அதை வந்து நம்ம கொடுக்குற வேல்யூக்கு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் என்ன அப்படிங்கிறத கொடுக்கும். இப்போ நம்ம ஹோல் நம்பராக கொடுத்தா என்ன ஆகும்? இப்போ நான் 10 அப்படின்னு கொடுத்தா ஜஸ்ட் 10ன்னு டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? இதுதான் வந்து ஃப்ராக்ஷன். அடுத்தது வந்து சயின்டிஃபிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பெரிய நம்பர் இருக்கு, லென்த்தியான நம்பர் இருக்கு அப்படின்னா, அதாவது ஃப்ராக்ஷன் நம்பர்ஸ். இப்போ நீங்க வந்து பாயிண்ட் வச்சு ஒரு நம்பர் இருக்கு, பெரிய லென்த்தியான நம்பர் பாயிண்ட் வச்சு இருக்கு அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? எப்பவுமே ஃபர்ஸ்ட் டிஜிட்டுக்கு அப்புறம் அந்த பாயிண்ட்டை கொண்டு வந்து வச்சுட்டு எவ்வளோ தூரம் நம்ம அந்த பாயிண்ட்டை நவுத்தி வச்சிருக்கோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து 54 பாயிண்ட் சம் நம்பர்ஸ் இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்கு. இப்போ இதை எப்படி நான் வந்து சயின்டிஃபிக்காக ரெப்ரசன்ட் பண்ணுவேன்னா, இங்கே இருக்கிற அந்த பாயிண்ட் 4க்கு அப்புறம் இருக்கிற பாயிண்ட்டை 5க்கும் 4க்கும் நடுவில், அதாவது எப்போவுமே ஃபர்ஸ்ட் டிஜிட் ஒரு டிஜிட்டுக்கு அப்புறம் புள்ளி வச்சுக்கணும். அப்போ ஒரு டிஜிட் வந்து இந்த பாயிண்ட்டை வந்து 1 டிஜிட் நான் லெஃப்ட் சைடு மூவ் பண்ணுறேன். அதாவது 4லேருந்து இந்த 5க்கும் 4க்கும் நடுவில் மூவ் பண்ணுறேன். அப்போ நான் லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணேன்னா இது 10 பவர் ப்ளஸ் 1. ஓகேங்களா? அதாவது நான் வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணேன்னா இந்த வேல்யூ வந்துடும். இப்போ இதை வந்து எப்படி நான் ரெப்ரசன்ட் பண்ணுவேன்? 5.4654332 இப்படி போட்டுட்டு, பட் இந்த இப்படி பாயிண்ட்டை நான் நவுத்துனா இதோட வேல்யூ சேஞ்ச் ஆகிடும். அதனால நான் என்ன பண்ணிக்கணும்? மல்டிப்ளை 10 பவர் 1. 10 பவர் 1னா 10. அப்போ பெருக்கும் போது உங்களுக்கு 54 வரும். இதை இந்த 5.4 வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 54 வந்துடும் இல்லைங்களா? ஸோ இதை தான் சயின்டிஃபிக்கில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா, நம்ம 10 பவர் 4ங்கிறதுக்கு பதிலாக E+1, அதாவது 10 பவர் 1 அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இதுதான் வந்து அந்த நம்மளோட அந்த நம்பரோட ரெப்ரசன்டேஷன். இதை தான் வந்து நம்ம சயின்டிஃபிக் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஹைட் இருக்கு, நான் இதை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் செல், அதில் வந்து சயின்டிஃபிக் அப்படின்னு கொடுத்தேன்னா என்னாகும்? எல்லாமே பாருங்க ஒரு டிஜிட்டுக்கு அப்புறம் பாயிண்ட் வச்சிருக்கு இல்லைங்களா? ஒரு டிஜிட்டுக்கு அப்புறம் பாயிண்ட் வச்சு இ பவர் என்ன அப்படின்னு டிஸ்பிளே. இப்போ 2 டிஜிட் லெஃப்டில் அந்த பாயிண்ட்டை நம்ம தள்ளியிருக்கோம், அதனால இங்கே வந்து 10 பவர் அப்படிங்கிறத தான் நம்ம ஈன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். 10 பவர் 02. ஓகேங்களா? இதை வந்து சயின்டிஃபிக் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம பழையபடி வச்சுக்கிறோம். டெக்ஸ்ட் அப்படிங்கிறது ஆஸ் யூஸ்வல் நம்ம என்ன டெக்ஸ்ட் டைப் பண்ணுறோமோ அதுதான் டெக்ஸ்ட். இந்த கஸ்டம் அப்படிங்கிறது ஆல்ரெடி பார்த்துட்டோம். நம்ம என்ன ஃபார்மேட் வேணுமோ அந்த மாதிரி ஃபார்மேட்டுக்கு கொண்டு வர்றது தான் கஸ்டம். ஓகேங்களா? ஸோ இதை தான் வந்து நம்ம ஃபார்மேட் செல்ஸ் அப்படிம்போம். இதை திரும்ப திரும்ப செஞ்சு பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகும். ஃபார்மேட் செல் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறதே இந்த ஃபார்மேட் செல் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.